கிரேஸ்னு ஒரு பொண்ணு கேங்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு டாக்வில் நகரத்துல வந்து ஒளியிறா. டாக்வில் நகரம் ரொம்ப வித்தியாசமான நகரமா தெரியுது. அங்க வெறும் 15 பேர் தான் வாழ்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த நகரத்துல சுவரே இல்ல. டாம் ஒரு ரைட்டர் மற்றும் பிலாசபர். அவன் தான் அந்த நகரத்து மக்களை வழிநடத்திட்டு வரான். டாம் டாக்வில் மக்கள் கிட்ட பேசி கிரேஸ் அங்க ஒளிஞ்சு வாழ்றதுக்கு அனுமதி வாங்குறான். அந்த மக்களும் கிரேஸ்க்கு 2 வாரம் டைம் கொடுத்து அதுக்குள்ள மக்களோட நம்பிக்கையை பெற்றா இங்க வசிக்கலாம்னு சொல்லிடுறாங்க. கிரேஸ் டாக்வில் மக்களுக்கு சேவை செய்றா. கண்ணு தெரியாதவங்களுக்கு உதவி பண்றா, குழந்தைகளை கவனிச்சுக்கிறா, வியாபாரியான மா ஜிஞ்சருக்கும் உதவியா இருக்கா. கொஞ்சம் கொஞ்சமா டாக்வில் மக்களோட நம்பிக்கையை சம்பாரிச்சுட்டு அந்த மக்களோட மக்களா வாழ ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல டாம் கிரேஸ்க்கு ப்ரப்போஸ் பண்றான். எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது போலீஸ் கிரேஸோட போட்டோ போட்டு வாண்டட்னு போஸ்டர் ஓட்டுறாங்க. அந்த போஸ்டர்ல கிரேஸ் பேங்க்ல கொள்ளை அடிச்சுட்டு தலைமறைவாயிட்டதா குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை பார்த்த மக்கள் கிரேஸ் கிட்ட இதை பத்தி விசாரிக்கிறாங்க. கிரேஸ் அதை மறுக்கிறா. மக்கள் கிரேஸை நம்புறாங்க. ஆனா டாக்வில்ல தங்கணும்னா கிரேஸை இன்னும் அதிகமான வேலைப்பாடுகளை செய்ய சொல்லி வலியுறுத்துறாங்க. கிரேஸும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறா. கிரேஸை டாக்வில் மக்கள் ரொம்ப அதிகமா வேலை வாங்குறாங்க. டாக்வில்ல இருக்கிற ஆண்களால கிரேஸ் வலுக்கட்டாயமா செக்ஷுவலி அபியூஸ் பண்ணப்படுறா. அங்கிருந்த பெண்கள் அவளை ஒரு அடிமை மாதிரி நடத்துறாங்க. சிறு குழந்தைகள் கூட கிரேஸை அடிக்க முயற்சி பண்றாங்க. கிரேஸ் இதை பத்தி டாம் கிட்ட பேசுறா. கிரேஸை டாக்வில்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக டாம் தன்னோட அப்பாவோட பணத்தை லாரி டிரைவர் கிட்ட கொடுத்து பென்னோட லாரியை அரேஞ்ச் பண்றான். ஆனா அந்த லாரி டிரைவர் கிரேஸை செக்ஷுவலி அபியூஸ் பண்ணி டாக்வில்கே கூட்டிட்டு வந்து விட்டுடுறான். கிரேஸ் டாமோட அப்பா பணத்தை திருடிட்டான்னு மக்கள் அவ மேல பழி போட்டுட்டு அவ தப்பிக்க மீண்டும் முயற்சிக்க கூடாதுன்னு அவளை ஒரு செயினை வச்சு கட்டுறாங்க. இந்த இடத்துல கூட டாம் கிரேஸ் அந்த பணத்தை எடுக்கல, அவன் தான் எடுத்ததா யார்கிட்டயுமே சொல்லல. கிரேஸை அவமானப்படுத்துறதுக்காக டாக்வில்ல இருக்கிற நாயோட காலரை அவ கழுத்துல கட்டி விட்டுடுறாங்க. கிரேஸ் டாக்வில் மீட்டிங்ல அங்க இருந்த மக்கள் கிட்ட அவளுக்கு நடந்த கொடுமையான செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட் பத்தியும் வேலை சுமையை பத்தியும் அவளுக்கு நடந்த அவமானத்தை பத்தியும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் டாமே டாக்வில் மக்களிடம் சேர்ந்து முடிவு செய்யட்டும்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு அவளோட இடத்துக்கு போய் உட்காந்துக்கிறா. டாக்வில் மக்கள் டாம் கிட்ட கிரேஸை அவளை துரத்திட்டு வந்த கேங்ஸ்டர் கிட்டேயே ஒப்படைச்சிடலான்னு சொல்றாங்க. டாம் கிட்ட நாங்க வேணுமா இல்ல கிரேஸ் வேணுமான்னு நீயே சூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாங்க. டாம் மீட்டிங் முடிஞ்சதும் கிரேஸ் கிட்ட போய் அவனுக்கு டாக்வில் மக்கள் எவ்வளவு முக்கியம்னு எடுத்து சொல்றான். டாம் கிரேஸை ஹக் பண்ண போறான். கிரேஸ் டாமை ஸ்டாப் பண்ணிட்டு லவ் சுதந்திரமான இடத்துல தான் வளரணும், இப்படி சிறைப்பட்ட இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு நகரத்துல உள்ள மற்ற ஆண்கள் மாதிரி பலத்தையும் அச்சுறுத்தலையும் பயன்படுத்தி நீ என்ன அடையலாம்னு சொல்றான். டாம் கிரேஸ் கிட்ட சொல்றான், நான் மற்ற ஆண்கள் மாதிரி இல்ல, ஆனா அவங்கள ஒருத்தன்னு சொல்லி கேங்ஸ்டருக்கு கால் பண்ணி கிரேஸை ஒப்படைச்சிடுறான். யாருமே எதிர்பாராத விதமா கிரேஸோட அப்பா தான் அந்த கேங்ஸ்டரோட தலைவர். இப்போ ஆபத்து கிரேஸ்க்கு இல்ல, டாக்வில் மக்களுக்கு தான்னு தெரிய வருது. கிரேஸ் டாக்வில் மக்களை எல்லாத்தையும் ஷூட் பண்ணி டாக்வில் நகரம் மேப்ல கூட இருக்க கூடாதுன்னு ஆர்டர் பண்ணிடுறா. பெண்கள் குழந்தைகள்னு யாரையும் விடாம எல்லாத்தையும் கொல்ல சொல்றா. கடைசியா தன்னை ஏமாத்தின டாம கன்னை வச்சு கிரேஸ் ஷூட் பண்ணி கொன்னுடுறா. டாக்வில் நகரத்துல லாயல்ட்டியா இருந்தது டாக் மட்டும். அந்த நாயை மட்டும் உயிரோட விட்டுட்டு எல்லாரையும் கொன்னுடுறாங்க.